மதுரை ஜில்லா உசிலம்பட்டி கிராமம் சக்கம்பட்டிலே சேதுபதிக்கும் செம்பாயிக்கும் மகனாக பிறந்து தெற்கத்தி கல்லர்குடியிலே வளர்ந்த இந்த வெள்ளச்சாமியுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, வெள்ளச்சாமி எங்கு பிறந்தேன், எங்கு வளர்ந்தேன், இந்த மண்ணிலே வெள்ளையம்மா வெள்ளச்சாமியுடைய கதையை பார்க்க கேட்க வந்திருக்கக்கூடிய அருமையுடைய நாடக கலை பெருமக்களே, இந்த மதுரை பாண்டிமணி என்றால், இந்த பாண்டிமணி என்றால் என்ன? அப்படி என்றால் மதுரை ஜில்லாவிலே சிம்மக்கல் ரோட்டிலே சிவகங்கை மேட்டிலே கல்லுக்கட்டு ஊரணி கருப்பாயி மண்டபம் தென்மேற்கு அமர்ந்திருக்கக்கூடிய இந்த மதுரை பாண்டியனுடைய வரலாற்றை இந்த மண்ணிலே இந்த இடத்திலே நாங்கள் சபக்கின்றோம். ஆனால் இந்த மதுரை பாண்டிமணி இடத்திலே வரக்கூடிய நண்பர்கள் ஆண்கள் மீது பெண்கள் மீது ஆடுவார்கள். அந்த பாண்டிமணியும் வெள்ளையம்மா வெள்ளச்சாமியும் இந்த மக்கள் மீது ஓடி வருவார்கள். அத்தனையும் இந்த வெள்ளையம்மா வெள்ளச்சாமியுடைய கதையை ஆடுவதற்காக பாண்டிமணி தெய்வமே ஓடி வா, எங்கு இருக்கின்றாய், தேடி வா, உன்னை அழைக்கின்றேன் ஐயா, ஓடி வந்து இந்த மண்ணுக்கு பெருமையை தேடித்தர எங்கு இருக்கின்றாய் பாண்டி? சேதுபதி ராமநாடா சேதுபதி ராமநாடாம் சேதுபதி ராமநாடாம் சீமதுரை வெள்ளச்சாமி வழி நடந்தே சேதுபதி ராமநாடா சேதுபதி ராமநாடா சேதுபதி ராமநாடா வெள்ளச்சாமி வழி நடந்தே சேதுபதி பெற்றெடுத்த சேதுபதி பெற்றெடுத்த சீமதுரை வெள்ளச்சாமி வாரேனையா வாரேனையா. சேதுபதி பெற்றெடுத்த வெள்ளச்சாமி வாரேனையா வாரேனையா. நான் ஒருத்திக்கு ஒரு மகனா, ஒருத்திக்கு ஒரு மகனா, இந்த வெள்ளச்சாமி ஓவியம்மா பிறந்தவனா. ஒருத்திக்கு ஒரு மகனா, ஒருத்திக்கு ஒரு மகனா, ஓவியம்மா வெள்ளச்சாமி. எனக்கு தக்க வெகு தூரமா தெக்க வெகு தூரமா, தெக்க வெகு தூரமா இந்த திருநெல்வேலி சீமை விட்டு சேதுபதி சீமையை விட்டு அந்த சேதுபதி பாண்டியண்ணா எங்க இருக்கின்றாய்? உன்னை நினைத்து ஒவ்வொரு நாளும் அழைக்கின்றேனே, நீ ஆடி வர வேண்டும் ஐயா. எங்க இருக்கின்றாய் பாண்டி? உனக்கு ஆனமல ஒத்த கடை, ஆனமல ஒத்த கடை அதுகருக்கும் சக்கப்பட்டி. ஆனமலை ஒத்த கடை, ஆனமலை ஒத்த கடை அருகிலிருக்கும் சித்தாப்பட்டி. அந்த சித்தப்பட்டி ரோட்டு வழி சித்தாம்பட்டி ரோட்டு வழி இந்த சீமதுரை வெள்ளச்சாமி வழி நடந்தே வழி நடந்தே வெள்ளச்சாமி. அட சேதுபதி சேதுபதி ராமநாடா 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 சீமாதுரை வெள்ளச்சாமி வார சேதுபதி சேதுபதி ராம
யூடியூப் கிட்ட கொஞ்சம் யாராவது ஒரு ஆள் பாதுகாப்பாக நில்லுங்க. கேமரா போச்சுன்னா போச்சு. அது கொஞ்சம் வளைச்சு நில்லுங்க, அப்படியே கொஞ்சம் அப்படியே. பரவாயில்ல, ஆடியோவில் உட்காந்துக்கு இருந்தாப்புல அந்த பையனுக்கே சாமி வந்துருச்சு. கொஞ்சம் அமைதியாக எல்லாரும் அப்படியே உட்காருங்க. பெண்கள் தாய் குழந்தைலாம் உட்காருங்க. நம்ம இளைஞர்களும் கொஞ்சம் உட்கார வைங்க. தயவு செஞ்சு அமைதியாக உட்காருங்க எல்லாம். அந்த பையனுக்கே சாமி வந்துருச்சு. யாராவது ஒரு ஆள் இந்த யூடியூப் கிட்ட நில்லுங்க. அவங்களுக்கு இப்போ கொஞ்சம் பார்த்துக்குங்க. சாமி ஆடி அது பாட்டுக்கு தள்ளி விட்டுருவாங்க. அந்த பையனுக்கு தண்ணி கொடுங்க. எப்பா தண்ணி கொடுப்பா. கொஞ்சம் பொறுமையாக இருந்து ஆப்ரேட் பண்ணு. சாமி வேலை வந்துருச்சு. வாந்தி கிந்தி எடுத்துடாதா சாமி. கொஞ்சம் வாந்தி தான் எடுக்க போக முடியும். போ பின்னாடி போங்க. போயிட்டு தண்ணியை கொடுத்து மூஞ்சி கழுவிட்டு வர சொல்லுங்க. அழைக்கக்கூடிய நேரமெல்லாம் இருக்கு. எல்லாம் இங்கே வாங்க, முன்னாடி வாங்கம்மா. நம்ம மண்ணில் நம்ம இடத்துல என்ன தெய்வம் சாமி ஐயா இங்கே இருக்கிறது? சங்கிலி கருப்பர். சங்கிலி கருப்பசாமின்னா சாதாரணப்பட்ட தெய்வமா? கருப்பசாமின்னா நம்ம மண்ணில். ஆனால் உண்மையிலுமே இது மாதிரி மந்தை யாருக்குமே கொடுத்து வைக்காது. இது மாதிரி புகழ், இது மாதிரி மந்தை, இது மாதிரி இடம் கண்டிப்பாக யாருக்குமே கொடுத்து வைக்காது. எந்த சில ஊர்லெல்லாம் பார்த்தோம்னா இடுக்கு பிடிச்சாலும் இருக்கும். ஆனால் கருப்பசாமியோடைய வரலாறு இந்த மண்ணில் குடிகொண்டு இருக்கின்றதா அருள் கொடுக்கக்கூடிய நேரம். அதனால் தயவு செய்து இங்கே வாங்க. எல்லாம் இங்கிட்டு வாங்கம்மா. பக்கத்தில் வாங்க. அட எந்திரிச்சு வாங்கத்தான். உங்களை தான் சொல்றேன். சும்மா இருக்கும்போது வாயை அடிப்பீங்க, ஒரு குலவ சத்தம் கூட போட மாட்டீங்க. குலவ சத்தம் இல்லாட்டி வாயில கையை விட்டுனாச்சு ஆட்டுங்க தாங்க. வாங்கத்தான் எல்லாம் கொஞ்சம் பக்கத்தில் வாங்க. ஆமா, அருமையான ஒளிபெருக்கே நல்லா இருக்கு. அவுட்ரு நல்லா இருக்கு. எங்களுக்கு ஒண்ணுமே கேட்கல. நாங்க பாடுறது எங்களுக்கு வெளியில கேட்டாதான் என்ன பாடுறோம்னு மறுபடியும் தெரியும். தயவு செய்து வாங்க தம்பி, கொஞ்சம் வாங்க, கொஞ்சம் உட்காரு. சொல்றேன் வாங்கத்தாங்கிட்ட முன்னாடி. சாமி உங்களுக்கு காலில் கூட டீ வாங்கி தரேன் வாங்க. அவர் தாளத்துக்காரு கூட வித்து கூட அவர் டீ வாங்கி தருவார். அப்படியேப்பட்ட மனுஷன், நல்ல மனுஷன். வாங்க வாங்க. ஹேலும் ஹேலும் இன்னர் மட்டும் இங்கே கேட்கணும். கைன்னு வச்சு இன்னர் ஏற்று நல்லா இருக்கு. ஹேலும் விசிலி வராமல் அப்படியே வை. நல்லா இருக்கு, எந்த குறையும் இல்லை. ஹேலும் 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 ஹலோ ஹலோ. டிஎஸ்பியா? டிஎஸ்பி 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 அருமையான ஒளிபெருக்கி நிலையம். நல்லா இருக்கு. ஹேலும் 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 ஹேலும். பேர் அன்பு கொண்ட பெரியவர்களே, பெரும் மதிப்புக்கும் மனிதக்குரிய நாடகக்களே, ரசிகர் மக்களே, நாடகத்தை வைத்த பெரியவர்களுக்கும் நாடகத்தை காண வந்த அனைத்து உள்ளங்களுக்கும் என் அன்பு பாசத்துக்குரிய அருமை நண்பர் ஆல்ரவுண்ட் மாஸ்டர் அருமை அண்ணா ராஜாவுடைய நாடக குழு சார்பாக நன்றி நன்றி கலந்த வணக்கம் அனைவருக்குமே தெரிவித்துக் கொண்டு, இந்த மண்ணிலே குடிகொண்டு இருக்கக்கூடிய அந்த ஆளு கருப்ப சுவாமி அடங்காத தெய்வம், அதுக்கு முன்னோடி பிள்ளையாக இருக்கக்கூடிய அந்த வேப்பிலைக்காரி, விளையாடும் பத்தினி, தானா முளைச்சந்த மாறியே அவளை வணங்கிவிட்டு கதைக்கு வருகலாம் என்பதற்காக எல்லாருமே நல்லா இருக்கணும், நீரொழி காலமாக சீரும் சிறப்புமாக இந்த மக்கள் எல்லாம் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி, எப்படி கேட்டு எந்த ஆளும் கருப்ப சுவாமி இடமணியும் தோலிலிட்டா
கருப்பசாமி குடிப்பவண்டா பலிகார கருப்பசாமி. ஏ கருப்பா, ஏன்னா அவரை வணங்காத நாள் இல்லை. அவரை வணங்க கை தட்டுங்க. கருப்பசாமி வருவார். அவருடைய மண்ணில கண்டிப்பா ஆடி வரக்கூடிய நேரம். அதனால் அங்கே கீட்டி முள்ளங்குது கருப்பசாமி தங்க கலசம். அங்கே இடி உலகுது கருப்பசாமி தங்க கலசம். அங்கே கீட்டி முள்ளங்குது கருப்பசாமி தங்க கலசம். அங்கே இடி உலகுது கருப்பசாமி தங்க கலசம். வந்தாதானே நிக்க மாட்டான் கொடுத்தா அப்பா இடையிலிட்டா இடை மாலை கோழி வரிஞ்சி கட்டி கரு கச்சை காணு பொண்ணை புடிங்க. கோயில் உள்ள இருக்க ஓடி இருக்கு புடிங்க. ஹலோ, தயவு செய்து அருள் வரும், யாரும் பிடிக்க வேண்டாம், விடுங்க. ஏன்னா கண்ணி கழியாத கட்டி கொடுக்காத பெண் மீது வந்தால் அண்ணே அதனால் தயவு செய்து கொஞ்சம் பிடிக்க வேண்டாம். ஏன்னா அவருடைய ஆங்கார சக்தி ஓங்கார சக்தி நமக்கு தான் தெரியும், உங்களுக்கு தான் தெரியும் நம்ம மண்ணில். அதனால் தயவு செய்து எல்லாம் இன்னும் நிறைய ஆடுவாங்க. அதனால் அந்த வேப்பலைக்காரி விளையாடும் பத்தினி தாய் நம்ம மண்ணில் குடிகொண்டு இருக்கின்றாள் என்று நினைக்கணும். அந்த ஊர் முக்கியஸ்தர்கள் யார் இருந்தால் கொஞ்சம் மேடைக்கு வாங்கண்ணே. அண்ணே கொஞ்சம் வாங்க. ஊர் முக்கியஸ்தர்கள் யார் இருந்தாலும் கொஞ்சம் 2 பேர் மட்டும் மேடைக்கு வாங்க. வாங்க வாங்க மேடைக்கு வாங்க. கொஞ்சம் எல்லாரும் அமைதியா உட்காருங்க. சாமி ஆடுறவங்களை தவிர பாக்கி எல்லாம் அமைதியா கீழே உட்காருங்க. உட்காருங்க சொல்றேன். தங்கம் இங்க இருங்க. உட்காருங்க. இன்னும் நிறைய ஆத்தா வருவா. அந்த அருள் வந்தாக்களே இருக்கட்டும், இன்னும் குறையில்லை. கண்டிப்பா அழைக்கும் போது அந்த வேப்பிலை என்ன சாமி ஊர் பொதுமக்களை வர சொல்லட்டுமா? எப்பா ஊரார்கள் பெரியவர்கள் வாங்க, வர சொல்லுங்க. முக்கியஸ்தர்கள் கொஞ்சம் வாங்க. ஊர் முக்கியஸ்தர்கள் கொஞ்சம் வாங்க. வா சாமி கொஞ்சம் வாங்க. மேடைக்கு வாங்க. வாங்க ஐயா. மற்ற பேர் அமைதியா உட்காருங்க. இப்படி வாங்க, முன்னாடி எல்லாம் உட்காருங்க. வா சாமி. ஐயா அங்க பார் ஆத்தா. தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா உட்காருங்க. இங்கே இந்த மண்ணில் ஒரு தெய்வம் மட்டுமல்ல, எல்லா சாமியும் இருக்கு. அப்படியே கொஞ்சம் அமைதியா உட்காருங்க தயவு செஞ்சு. ஆதி காலத்துல 7 குத்து பங்காளி 21 பல்லையும் 61 சேனையில் அமர்ந்திருக்கக்கூடிய தெய்வம்.
இந்த அமர்ந்திருக்கக்கூடிய தெய்வம் அனைத்துமே உங்க எல்லையில நம்ம எல்லையில கட்டுப்பட்டது. அதனால் அந்த வேப்பிலைக்காரி விளையாடும் பத்தினியை கொஞ்சம் வணங்கிட்டு அந்த ஆத்தாவையை போட்டிட்டு ஜெகநாதன் உட்கார் ஜாமி அந்த தாயை வணங்கி விட்டு கதைக்கு வருகிறாய் என்பதற்காக ஆத்தாவை வணங்க போறோம். எல்லாமே கை தட்டுங்க. ஆத்தாவை போற்றி கருப்பசாமியை வணங்கினாலும் முன்னோடி பிள்ளையா இந்த வேப்பிலைக்காரி விளையாடும் பத்தினியை வணங்க வேண்டும் அல்லவா? அதற்காக ஆமா தம்பி என்ன கொஞ்சம் வயசாங்க ஒண்ணுமே விளங்கல. ஹலோ 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 ஹேல் 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 பொன்மகள தேவியம்மா பொற்பல காளியம்மா ஆலங்குடி மாரியம்மா அறந்தாங்கி வீரம்ம காளியம்மா பெரிய கருப்பு சேர்ந்து கொண்டு வராரு. சின்ன கருப்பு பெரிய கருப்பு சேர்ந்து கொண்டு வராரு. கருப்பு பெரிய கருப்பு சேர்ந்து கொண்டு வராரு. அடைக்கல காத்தாரு ஐயனாரு வராரு. காத்தாலும் ஐயனாரு வராரு. அடைக்கல காத்தவர் ஐயனாரு வராரு. காத்தவர் ஐயனாரு வராரு. வந்தார் கருப்பசாமி அவர் வரார் கருப்பசாமி. உசிலம்பட்டி கிராமம் சக்கம்பட்டியிலே சேதுபதி தேவருக்கும் செம்பாயிக்கு மகனாக பிறந்தாலும் இந்த வெள்ளச்சாமி வந்தாவே வெள்ளையம்மாவுடைய ஆட்டம் பாட்டத்தை பார்க்க வேண்டும். இந்த வெள்ளையம்மா ஆட்டம் பாட்டத்தை பார்க்க வேண்டும் என்றால் இப்பொழுது அருள் அழைக்க போறோம். இந்த எல்லையிலே குடிகொண்டு இருக்கக்கூடிய சாமியால் வளர்ந்து அழைக்கக்கூடிய நேரம். அதனால் தயவு செய்து எல்லாரும்
எல்லாருமே கை தட்டுங்க, குலவை போடுங்க. பெண்கள் குலவை போடு. கண்டிப்பா இன்னும் நிறைய வருவாங்க. அப்படி ஆட்டம் பாட்டத்தை பார்க்கணும். இன்னும் கண்ணி கழியாத குழந்தைகள், சின்ன குழந்தை கூட அருள் கொண்டு ஆடி நம்ம மண்ணுக்கு வர போறாங்க. அதனால் தயவு செய்து எல்லாருமே கை தட்டி குலவை சத்தத்தோடு வாடா வாடா வாடா. அருள் தொட்டாவே நிக்க கூடாது. அவர் வந்தாருன்னு நிக்க மாட்டாங்க. அவருடைய சக்தி படைத்தது நம்ம மண்ணு. அதனால் பாண்டி என் தங்க பாண்டி, முத்து பாண்டி, செல்ல பாண்டி, யாரு மேல ஆத்தா வர்றாலோ வருவா. சின்ன குழந்தை கூட ஆடி வருவா. அண்ணே விபூதி போட்டு நிப்பாட்டாதீங்க, கொஞ்சம் இருங்க. கொஞ்ச நேரம் மட்டும் ஆடட்டும், அப்புறம் நான் விபூதி போட்டு நிப்பாட்டிக்கிறேன். சரி, வரட்டும். பெண்களும் வரட்டும், ஆண்களும் வரட்டும். எல்லாருமே பாண்டிங்கன்னா ஆண்கள், கருப்பசாமின்னு ஆம்பளை புள்ள தானே. அதனால எல்லாருமே வருவாங்க. ஏ உனக்கு மதுரையா சந்தனமா, மதுரையா சந்தனமா, கைத்தட்டுங்க. என் தங்க பாண்டி, முத்து பாண்டி, மன்னவனே ஓடி வாடா. பாண்டி உனக்கு மதுரை கடை சந்தனமா, பாண்டி உனக்கு மதுரை கடை சந்தனமா, மதுரை கடை சந்தனமா. ஏ புல்லாத வாண்டி, தங்க பாண்டி, முத்து பாண்டி, புல்லாதவன் ஓடி வாடா. பாண்டி உனக்கு நெத்திக்கு நிலமலையா, நெத்திக்கு நிலமலையா, என் ஆகி உமையவளே ஆயிரங்கண் படைத்த அழகு முத்துமாரி, ஏய் என் தாயே உலக நாயகி அம்மா, நீ ஆடி வர வேண்டும் அம்மா. உனக்கு நெத்திக்கு நிலமலையா, பாண்டி உனக்கு நெத்திக்கு நிலமலையா, நெத்திக்கு நிலமலையா. இல்லாத வண்டி உனக்கு நேரமடா சங்குநாதோ. உனக்கு மதுரை நல்ல பண்டியா சந்தானமா, ஏ சந்தானமா, பண்டியா இந்த நேரம். பாண்டி மதுரைக்காரே, அடடா மதுரைக்காரே சந்தானமா, ஏ சந்தானமா, ஏ மனக்குதாடா பாண்டி எந்த நேரம். நெத்திக்கிடா பண்டியா நிலமலையா, 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 ஏ நிலமலையா, நேரமடா சங்குநாதோ. பாண்டியா நெத்திக்கிட்டா பாண்டியா நிலமலையா, ஏ நிலமலையா, நேரமாடா பாண்டியா சங்குநாதா. வந்தாருனா பண்டியா நிக்க மாட்டா, நிக்க மாட்டா. வரம் கொடுத்தா பண்டியா தப்ப மாட்டா. வந்தாலந்தா பாண்டியா நிக்க மாட்டா, நிக்க மாட்டா. ஏ வரம் கொடுத்தா பாண்டி தப்ப மாட்டா. சின்ன சின்ன பண்டி தூரே நடந்து நடந்து ஏ நடந்து யாரம்மா சாமி தூரே வாராருடா. சின்ன சின்ன பாண்டியா நடந்து எந்திரி நடந்து சிங்காரம்மா பண்டிதர ஓடி வா. சின்ன சின்ன பண்டியா நடந்து நடந்து யாரம்மா சாமி தூரே வாராருடா. அட சின்ன சின்ன பாண்டியா நடந்து சிங்காரம்மா பண்டிதர ஓடி வாடா. ஏ உனக்கு கும்மி சத்தம் கேட்கலையா? பாண்டி ஏன் காய் புயின்னு கத்துது? கும்மி சத்தம் கேட்கலையா, கும்மி சத்தம் கேட்கலையா, குலவ சத்தம் ஆகலையோ. அடவனுக்கு கும்மி சத்தம் கேட்கலையா. எந்திரி 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 மேல. பாண்டி உனக்கு கும்மி சத்தம் கேட்கலையா, கும்மி சத்தம் கேட்கலையா. குலமகளே ஓடி வாமா. ஏ உனக்கு கும்மி சத்தம் பண்டியா கேட்கலையா, 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 கேட்கலையா. குலவ சத்தம் பண்டியா ஆகலையா. அட கும்மி சத்தம் பாண்டியா
கொஞ்சம் ஒரு எலுமிச்சவளம் கூட அந்த மைசூர் கொடுத்தாச்சு இங்க வந்தாச்சு நீ கொஞ்ச நேரம் மாறி உட்காரு கரெக்ட் பண்ணி வச்சுட்டு அப்படியே கிளம்பு அந்த பையனை உட்கார வேண்டாம் அந்த பையனை இங்கே கொஞ்சம் அங்கிட்டு தள்ளி உட்காரு அதனால ஒன்றும் இல்லை நீ பாண்டியோடைய அப்படியே நிற்கணும் ஏன்னா நீ ஒரு தொழில் செய்கிறவன் ஐயா இப்பொழுது ஹலோ சரி சரி ஹலோ கன்னிகளியாத குழந்தை அண்ணே என் ஊருக்காரங்க நல்லா கேளுங்க கன்னிகள் அண்ணா அண்ணா பெரியவர்கள் கேளுங்க இங்க கேளுங்க இங்கிட்டு பாருங்க ஐயா இங்க கவனிங்க பெரியவர்கள் இங்க கவனிங்க கொஞ்சம் இருங்க அப்படியே திணீர் தட்டை இங்க கொண்டு வாங்க பெண்கள் எத்தனை பெண்கள் ஆடினாலும் கன்னிகளியாத குழந்தைய வில்ல வாங்கி ஆடுவதற்காக மேடைக்கு வருவாங்க மேடையில தானா ஏறும் அப்போதைக்கு இதுல யாரு மேடையில ஏறாங்கன்னு பார்க்கணும் அதனால தயவு செய்து எல்லாமே கை தட்டுங்க இங்க வாங்க மேல பெண்கள் குலவை போடுங்க கை தட்டுங்க என்னத்த ஒருத்த கூட வர மாட்டேங்கிறீ போடுங்க குலவை அண்ணா நீ விடுன அண்ணா இங்க பார் தலைவரை நீ விடு கொஞ்சம் விடு ரெண்டு பேருமே சின்ன புள்ள தான் கட்டி கொடுக்காத அண்ணே ஆடி வர சாமிக்கு திருநீர் போடாதீங்க மேல வா ஏறி வா உன்னுடைய சக்தி இந்த வில்லம்பு இங்க இருக்கு ஏறி வரணும் விபூதி மேடை கொண்டு வாங்க ஆட்டம் பாட்டத்தை பார்க்கணும் அதனால எல்லாம் கீழே அமைதியா உட்காருங்க உட்கார்ந்து பாருங்க உட்கார்ந்து ரசிங்க தயவு செஞ்சு எல்லாம் அப்படியே அமைதியா உட்காருங்க அதனால் எல்லாமே கை தட்டுங்க கை தட்டு அப்படியே கை தட்டுங்க பெண்கள் அப்படியே கொலவ சத்தம் போடுங்க உனக்கு தெக்க வெகு தூரமா தெக்க வெகு தூரமா திருநவல்லி சீமை விட்டு அடவுனுக்கு தெக்க வெகு தூரமா வாடா அடவுனுக்கு தெக்க வெகு தூரமா சாமி வெகு தூரமா ஓ வில்லு அம்பு இங்க இருக்கு உன்னை மதிச்சு கூப்பிடுறான் இந்த தாய் வேப்பிலைக்காரி இந்த மண்ணில் குடிகொண்டு இருக்கின்றாள் அந்த தாயை நினைச்சு கருப்பண்ண சுவாமியை நினைச்சு சின்ன கருப்பு பெரிய கருப்பு சங்கிலி கருப்பு அந்த அடைக்கலங்காத்தார் ஐயனார் 7 பந்தி வாச 21 பல்லையம் ஆதி காலத்திலே இந்த மண்ணில் கும்பிட்டது நீரோடும் கம்மாக்கரை நெல்வலிக்கும் பூமியில 7 குத்து பங்காளியில தான் கும்பிட்டது இப்ப எல்லாருமே அனைவரும் சேர்ந்து நீங்க கும்பிடுறீங்க 7 குத்து பங்காளி 21 பல்லையம் 61 சேனை அப்ப கட்டி ஆளக்கூடிய தெய்வம் வருஷத்துக்கு ஒரு நாள் நம்மளை பாதுகாக்குது அந்த சாமி இதுல யாரு இந்த பெண்கள் மீது ஆண்கள் மீது ஆடுறாங்க அவங்களை இந்த மேடைக்கு யாரு வர்றாங்கன்னு பார்க்கணும் எல்லாமே கை தட்டுங்க எல்லாம் கை தட்டுங்க ஐயா கை தட்டுங்க எல்லாரும் தயவு செய்து அங்க உட்கார்ந்து முன்னாடி வாங்க எந்திரிச்சு வாங்க முன்னாடி வாங்க முன்னாடி வாங்க ஏன்னா நம்ம சாமி நம்ம ஊருக்கு வர போறா அதனால எல்லாருமே வரணும் பக்கத்துல வந்தாதான் நமக்கு நன்மை அதனால வர போறாங்க அதனால் எப்படி தெற்கே வெகு தூரமா தெற்கே வெகு தூரமா வாடா டேய் இங்க பாரு முழிச்சு பாரு கண்ணை முழிச்சு பாரு திருநவல்லி சீமை விட்டு திருநெல்வேலி சீமை விட்டு உனக்கு தெக்க நல்ல அடடா வெகு தூரமா திருநவல்லி அண்ணன் சீமை விட்டு வெகு தூரமா அந்த திருநெல்வேலி உனக்கு சீமை விட்டு அண்ணன் நல்ல சண்டானா சின்ன புள்ள புடி அண்ணே இவரை வந்து ஒரு ஆள் கூட்டி போங்க
ஆண்கள் மேல வரக்கூடாது. குட்டி போங்க. ஆடுங்க, அந்த பெரியவங்க ஆடுங்க. இன்னொரு ஆள் வந்து பிடிங்க. இன்னொரு ஆள் பிடிங்க, கீழே விழுந்துற போறாரு. எந்த தெய்வமா இருந்தாலும் விபூதி போட்டாச்சுன்னா கட்டுக்கு நிக்கணும். அதுதான் தெய்வம். விபூதி போட்டு விடுங்க. சரி, இப்போ இந்த சின்ன சின்ன பிள்ளைங்க ஆடுறாங்க. அண்ணே அண்ணே ஐயா, பூசாரி ஐயா, ஐயா உங்களை தான். கொஞ்சம் நிமிஷத்தை கேளுங்க. எல்லாமே இருக்காங்க. நம்ம இடத்துல இந்த சக்தி இருக்கின்றதா? ஏன்னா ஒரு சாமி அழைச்சிருந்தா நான் வில்லம்பே ஒரு பொண்ணுக்கிட்ட கொடுத்துருப்பேன். 2 பேருமே மேடையில் ஏறிட்டாங்க. அதனால் நான் யாருன்னு சொல்ல முடியாது. நம்ம இங்கே இருக்கக்கூடிய தெய்வம் என்ன சாமி? பெண் தெய்வம். பெண் தெய்வம் உலகநாயகி அம்மன், சங்கிலி கருப்பு, ஐயனார் எல்லாமே இருக்காங்க. நம்ம சாமி இந்த மண்ணில் உண்மையிலுமே குடிகொண்டு இருக்கின்றதா? இந்த சின்ன குழந்தைகள் வர்றது இது உண்மையான்னு சொல்லி, உண்மைதான்னு சொல்லி நீங்கள் நாங்கள் நினைக்கலாம். அதனால் தயவுசெய்து ஐயா, நீங்கள் இருக்கீங்க, பெரியவர்கள் இருக்கீங்க, ஒரு 2 பேர் மட்டும் மேடைக்கு வாங்க. 3 எலும்புச்சம்பளம் கொண்டு வாங்க. அண்ணே கொஞ்சம் இருண்ணே. 3 எலும்புச்சம்பளத்தில் நீங்கள் ஒரு கனியை மதிச்சுக்கங்க. ஐயா, நீங்கள் ஒரு கனியை மதிச்சுக்கங்க. 3 எலும்புச்சம்பளத்தை வரிசையாக வச்சு நீங்கள் ஒரு கனியை மதிச்சுக்கங்க. நீங்கள் மதித்த கனியை இந்த 2 பெண்ணில் எது எடுக்குதோ அதுக்கிட்ட நான் வில்ல கொடுத்துருவேன். ஏன்னா ஒரு என்னண்ணே, நீங்கள் மதித்த கனியை இந்த 2 பெண்ணில் யார் எடுக்கிறாங்களோ அவங்ககிட்ட தான் நான் வில்ல கொடுப்பேன். அதனால் தயவு செய்து கொஞ்சம் வாங்க, பெரியவங்க வாங்க. தெய்வத்துக்கு பயந்து தான் நிற்கிறோம் இந்த மண்ணில். உண்மையிலுமே நாங்கள் சொந்த ஊரில் மதுரை மணப்பாறை பக்கம். நான் கடவுளுக்கு தெய்வத்தை பயந்து நாங்கள் நிற்கிறோம். நீங்களும் அதே மாதிரி தான். 3 எலுமிச்சங்களையே சாமியை நல்லா வேண்டி எடுங்க. 2மே சின்ன பிள்ளை தான், கட்டி கொடுக்காத பிள்ளை தான். யார் மேலே நீங்கள் மதித்த கனியை யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் வில்லம்பை கொடுத்துருவேன். ஏன்னா வில்லம்பை கொடுத்தா கொஞ்சம் நேரம் ஆடும். அப்படியே அந்த சாமி ஆட்டத்தை நிப்பாட்டிட்டு அதுக்கு மேலே கதைக்கு வரணும். ஏன்னா கதை நிறையா இருக்குது. அதனால் தனித்தனியாக வைங்க, எட்டி வைங்க. அப்படியே நேராகவே வைங்க. நேராகவே எட்டி வைங்கண்ணே. ஊரார்கள் மதித்த கனியை எடுக்கணும். யார் எடுக்கிறாங்களோ எல்லாம் வாங்க, தங்கள் பக்கத்தில் வாங்க, எல்லாம் வாங்க, பக்கத்தில் வாங்க, இப்படி வாங்க, வாங்க வாங்க. சீட்டி அடிக்கணுமா? அடிங்கத்தா, சீட்டி அடிங்கத்தா. கொலவை அப்படியே பெண்கள் அப்படியே கொலவை சத்தம் போடுங்க. அப்படியே கை தட்டுங்க. தலைக்கு மேலே தூக்கி கை தட்டுங்க. ஹலோ 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 ஹலோ. குடிசாமி அவங்க மதிச்ச கனியை யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு நல்லா வேண்டி வைங்க. இப்போ மாற்றி நினச்சிக்கங்க. நல்லா அவங்க நினைக்கிறது தான். ஊர்காரெல்லாம் இங்கே வாங்க. எல்லாம் கொஞ்சம் ஹலோ 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 ஹலோ. எல்லாம் கொஞ்சம் கை தட்டுங்க. கை தட்டி எல்லாம் கொஞ்சம் ஆரவாரப்படுத்துங்க. கொஞ்சம் விசில் சத்தம் அடிங்க, கொலவு சத்தம் போடுங்க. இல்லை பக்கத்தில் வாங்க. ஆமாம். ஆயி மகமாயி வேப்பிலைக்காரி விளையாடும் பத்தினியே, இந்த உலக நாயகியே, வெள்ளையம்மா வெள்ளச்சாமியே, உன்னை நினச்சி ஐயா எந்த கனி வச்சாங்கன்னு எங்களுக்கெல்லாம் தெரியாது, ஊரார்களுக்கும் தெரியாது. அந்த ஐயாவுக்கு தான் தெரியும். ஊரார்கள் அவர் முக்கியஸ்தர் நினச்சிருக்காங்க. மதித்த கனியை யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நான் வில்லம்பை கொடுப்பேன். எல்லாருமே கை தட்டணும். ஏத்தா அங்கெல்லாம் நீங்கள் ஏத்த நின்றுக்கிட்டு இருக்கீங்க. எல்லாருமே ஆட்டம் பாட்டத்தோடு ஓங்கார சக்தியோடு குலவை போடுங்கத்தா. அம்மா வேப்பிலைக்காரி அம்மா, என் விளையாடு உலக நாயகியே, என் ஆளும் கருப்ப சுவாமி, அடங்காத தெய்வமே. ஒருத்தரெல்லாம் எடுக்கிறீங்க. நாங்கள் பாட்டு பாடும்போது எடுக்கணும், ஒருத்தர் தெய்வமாக எடுக்கணும். யார் எடுக்கிறாங்கன்னு பார்க்கணும். சாமி முதல்ல நீ எடு தெய்வம், நீ பாரு, நீ எடு, அதையே இருக்கட்டும். அதனால எல்லாம் கைதட்டு ஒருத்தர். வேப்பிலை காரியம்மா மகமாயி தாயே, விளையாடும் பத்தினியே ஓடிவாமா. வேப்பிலை காரியம்மா மகமாயி தாயே, விளையாடும் பத்தினியே
தாயே. இருங்க கொஞ்சம் கொஞ்ச நேரம் இருங்க. சென்று வைக்கலாம். ஐயா நீங்க மதிச்சதை எடுத்துருச்சுங்களா? உனக்கு சந்தோஷம் தானே? சரி ரைட். மதிச்ச கனியே எடுத்துட்டாங்க. அப்படியே பிடிங்க. தண்ணி கொடுக்காதீங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு தண்ணி பிடிங்க. சரி அதையும் எடுத்துருக்கோம். தம்பி இருப்பா ஏப்பா வில்லம்பு என் ஆட்டம் பாட்டத்தை ஆட வைக்கலாம். அதனால வில்லம்பை கொடுத்துருவோமா? சந்தோஷம் தானே? கொடுத்துருவோம். அதான் வில்லம்புதான் வெள்ளாச்சாமி கையில கையிலெடுத்து அடடா வில்லப்புதான் வெள்ளச்சாமி கையிலெடுத்து கையிலெடுத்து இப்பொழுது மதிச்ச கனியை எடுத்துருச்சு, ஆட போறாங்க. இந்த வெள்ளச்சாமி எப்படி ஆடுறோமோ அதே மாதிரி இந்த பெண்ணு ஆடும், பார்க்கலாம். அதனால எல்லாருமே கைத்தட்டு. அடடா ஆட்டத்திலே வெள்ளச்சாமி சிங்கமாடா, அண்ணனே சிங்கமாடா, சிங்கமாடா சிங்கமாடா நிறைய இருக்கு, இல்லாட்டி நிறைய ஆடலாம். அதனால் கதை நிறைய இருக்கு. அதனால் அட வந்தாரு நான் வெள்ளாச்சாமி நிக்க மாட்டேன். குடிசாமி வில்ல குடு கைத்தட்டுங்க. பிடிச்சிங்க வாங்க வர ரெண்டு பேர் வாங்க. மெதுவா இறக்கி விடுங்க. தண்ணி கொடுக்காதீங்க, தண்ணி இப்போ கொடுக்க வேண்டாம். கொஞ்சம் கழிச்சு தண்ணியை தொட்டு மூஞ்சியை பட்டு தொடச்சு விடுங்க. கொஞ்ச நேரம் சென்று தண்ணி கொடுங்க. சாமி ஆடுனவங்களுக்கு யாருக்கும் தண்ணி உடனே கொடுக்க வேண்டாம், கொஞ்ச நேரம் கழிச்சு கொடுங்க. ஹலோ அப்படியே வைங்கப்பா, அப்படியே வைசாமிய குறைக்காது. இந்த மூத்த கடவுள் முந்தி பிறந்த தொந்தி கணபதி இருந்தாலும் மணிகண்ட பிரபு அந்த ஐயப்பனை போற்றி வணங்குவோம். ஆமா, இருமுடி தாங்கி ஒரு மனதாக குருவனவே வந்தோ இருவினை தீர்க்கும் எமனகி வெல்லும் உன் திருபடியை காண வந்தோ ஐயப்பா. ஐயப்போ சுவாமியே சரணம், ஐயப்ப சரணம், சுவாமி சரணம். பள்ளி கட்டு சபரிமலைக்கு காலுக்கு மெத்தை சுவாமி ஐயப்போ சாமி.
காவலனாயிருப்பார். காலமெல்லாம் நமக்கு அவர் காவலனாயிருப்பார். தேக பலந்தான் பாத பலந்தான் தேக பலந்தா என்றாலும் நல்ல தேகத்தை தந்திடுவார். பாத பலந்தா என்றாலும் நல்ல பாதையை காட்டிடுவார். நல்ல பாசத்தை ஊட்டிடுவார். சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமி. சபரி பீடமே வந்திடுவர். சபரி அன்னையை போற்றிடுவார். சரமுத்தியாலை கன்னிமார்களை சரத்தினை போட்டு வணங்கிடுவர். சபரிமலை தன்னை நெருங்கிடுவர். 18 படி மீது ஏறிடுவார். 18 படி மீது ஏறிடுவார். கதி என்னும் அவனை சரணடைவார். மதிமுகம் கொண்டே மயங்கிடுவார். அன்னையின் துதிக்கையிலே தன்னையே மறந்திடுவார். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மேட்டை சுவாமி ஐயப்போ ஐயப்போ சாமியே சுவாமிய சரணம். ஐயப்ப சரணம். சின்ன சின்ன தெங்காடுத்து சித்து மாட்டனை எடுத்து சின்ன எடுத்து சின்ன மாட்டினை ஐயப்பா சின்ன சின்ன தெங்காடுத்து சித்து மாட்டனை எடுத்து சின்ன எடுத்து சின்ன மாட்டினை எடுத்து ஏ பொருங்க சாமி சரணம். பொன்னாம்பல வாசனுக்கு கொடுங்க சாமி சரணம் இந்த பொன்னாமல வாசலுக்கு. பொருங்க சாமி சரணம். இந்த பொன்னாம்பல வாசனுக்கு கொடுங்க சாமி சரணம் இந்த பொன்னாமல வாசலுக்கு. ஏ அந்த பாரு இந்த பாரு ஐயப்பனார் வராரா. அந்த பாரு இந்த பாரு ஐயப்பன் வாரா. அவரு ஆண்பூலி மேலே ஏறி ஐயப்பனார் வருவாரா. அன்புள்ளி மேலே ஏறி ஐயப்பன வாரா. ஏ ஆண்பூலி மேலே ஏறி ஐயப்பனார் வருவாரா. அன்புள்ளி மேலே ஏறி ஐயப்பன வாரா. சாமியே ஐயப்போ சாமியே சாமி தந்தக்க தோந்தோ ஐயப்ப தந்திர தோதோ. ஐயப்ப தந்தக்க தோந்தோ. சாமி தந்திர தோதோ. ஏ பப்பையில நீராடி பாவங்களை தாண்டுழைத்து பையிலே நீராடி பாவங்களை தாண்டுழைத்த 18ஆம் படியேறி தேடி வந்தோம் ஐயப்பா. 18ஆம் படியேறி வரோம் அப்பா ஐயப்பா. நாங்க 18ஆம் படியேறி தேடி வந்தோம் ஐயப்பா. 18ஆம் படியேறி வரோம் ஐயா ஐயப்பா. ஏ தேடி வந்தோம் ஐயப்பா. ஓடி வந்தோம் ஐயப்பா. ஓடி வந்தோம் ஐயப்பா. ஓடி வந்தோம் ஐயப்பா. சாமியப்பா ஐயப்பா சரணமப்பா. ஐயப்பா ஏ வந்தோமப்பா. ஐயப்பா வாரோமப்பா. ஐயப்பா. சின்ன சின்ன தெங்காடி சித்து மாட்டினியே வந்தோமப்பா ஐயப்பா. வாரோமப்பா ஐயப்பா. அறியோம் சாமியே சரணமையப்பா. நன்றி. மதுரை ஜில்லாவிலே உசிலம்பட்டி கிராமம் சக்கம்பட்டிலே சேதுபதி தேவருக்கு மகனாக பிறந்தேன் இந்த வெள்ளைச்சாமி. சரி. அம்மன்பேட்டையைச் சேர்ந்த என் கல்யாண சுந்தரம் அவர்கள் அம்மன்பேட்டையைச் சேர்ந்த சாமியாடிய தேவி அவர்களுக்கு ரூபாய் 500 அன்பளிப்பாக அளிக்கின்றார்கள். பாப்பா அந்த தேவி எங்கேம்மா இருக்கு? பாப்பா கொஞ்சம் கூட்டி வாங்கப்பா. சன்னாசி மகள் தேவி அவர்களுக்கு அம்மன்பேட்டையைச் சேர்ந்த என் கல்யாண சுந்தரம் அவர்கள் சாமி ஆடியதற்கு ரூபாய் 500 அன்பளிப்பாக அளிக்கின்றார்கள். எல்லாம் கை தட்டுங்க. உண்மையிலுமே சில எத்தனையோ ஊர் எத்தனையோ மண்ணுக்கெல்லாம் போயிருக்கோம். ஆனால் சாமி ஆடுறதை பார்த்து சில இடத்துலலாம் சிரிப்பாங்க, நக்கல் கையாண்டி பண்ணுவாங்க. ஆனால் நம்ம ஊரில் நம்ம இடத்துல அந்த தெய்வத்தை வேண்டி எடுத்து அந்த மதிச்ச கனியை எலும்பிச்சங்கனியை எடுத்ததுக்காக அந்த பெண்ணுக்கு அன்பளிப்பு கொடுத்துருக்காங்க. உண்மையிலுமே நம்ம ஊரை
மறக்க மாட்டோம். உண்மையிலுமே ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். காரணம் என்னென்னா, சில இடத்துலலாம் போனால் சாமி வந்து அது என்ன சாமி ஆடுது அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆனால் அதை மதித்து நம்ம ஊர் நம்ம தெய்வம் நம்ம இடத்துக்கு வந்துருச்சு, இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி மதித்து அன்பளிப்பளித்த அன்பு ஐயா அனைவருக்குமே, ஐயா பேர் என்னமோ சொன்னாங்க, என்ன பேர் சொன்னாங்க, கல்யாண சுந்தரம் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய ஊர் சார்பாக எங்களது நாடகக்குழு சார்பாக மிக்க நன்றி, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி நன்றி நன்றி. அருமையான ஐயா அதை மதிச்சிருக்காங்க, அந்த தெய்வத்தை மனசார நினச்சிருக்காங்க. அவர் எந்த காரியம் நினைத்தாலும் இந்த தாய் கருப்பசுவாமி, சங்கிலி கருப்பசுவாமி, சின்ன கருப்பு பெரிய கருப்பு அடைக்கலங்காத்தார், இந்த 7 பந்தி வாசல் கண்டிப்பாக நடக்கும், உறுதியாக நம்பலாம். அடுத்த வருஷம் இன்னமும் சிறப்பாக அவர் செய்வார் என்பதை தெரிவித்துக் கொண்டு வாழ்த்தை கதைக்கு வருகின்றோம். நன்றி. மதுரை ஜில்லாவிலே உசிலம்பட்டி கிராமம் சக்கம்பட்டிலே சேதுபதி தேவருக்கும் செம்பாயிக்கு மகனாக பிறந்து தெற்கத்தி கல்லர்குடியில் வளர்ந்த இந்த வெள்ளைச்சாமி, ஆனால் என் தாய்க்கும் தந்தைக்கு நீண்ட காலம் குழந்தை பாக்கியம் இல்லை. குழந்தை பாக்கியம் இல்லாத காரணத்தினால் தவம் இருந்து வரம் இருந்து என்னை பெற்றெடுத்து வெள்ளைச்சாமி என்று பேர் வைத்து சீரோடும் பேரோடு வாழ்ந்தேன். ஆனால் வாழ்ந்தாலும் ஒரு நாள் என் தந்தை சேதுபதி தேவர் பல வீர விளையாட்டுகள் கெட்டிக்கராக வளர்ந்து வந்தவர். ஒயிலாட்டம் ஆடுவது, வஸ்து அடிப்பது, குச்சி விளையாட்டு விளையாடுவது, மஞ்சு விரட்டு எங்கு இருந்தாலும் சரி மாடுகளை அடக்குவது ஒரு வீரத் தொழிலாக இருக்கும். அப்படி இருக்கும்போது தை மாதம் 3ஆம் தேதி அன்று அலங்காநல்லூர் மஞ்சுரட்டு, அந்த மஞ்சுரட்டு நடக்கும்போது என் தந்தை சென்றிருந்தாராம். பல மாட்டுகள்லாம் அழைத்து கொண்டு ஜக்கம்பட்டி, உசிலம்பட்டி, ஆனமலை, ஒத்தக்கடை, 8 கிராமத்து மக்களுக்கும் இன்றைக்கும் 2வது மரியாதை கொடுப்பார்கள். இன்றைக்கும் அங்கே நடக்குது அலங்காநல்லூரில். அப்படி இருக்கும்போது என் தந்தை அங்கு சென்று இருக்கும்போது பல மாட்டெல்லாம் அடக்கி பரிசு பெற்று விட்டார். கடைசி கட்டத்திலே அருப்புக்கோட்டை திருப்பத்தூரை சேர்ந்த மலைச்சாமி வளர்த்த ஒரு வெள்ள மாடு 8 வருஷ காலமாக அந்த மாட்டை யாராலுமே அடக்க முடியாது. என் தந்தை பார்த்தார், அந்த மாட்டை அடக்க முடியாதா அப்படி என்று தொழுவுக்கு முன்பதாக நின்று உரக்கலை நிப்பாட்டி அந்த உரக்கல் மீது ஏறி நின்று என் தந்தை இந்த மாட்டை தவி பிடிக்கும் போது மார்பலை பாய்ந்து அங்கேயே கொன்று விட்டது. சின்ன வயதிலேயே, பிஞ்சு வயதிலேயே, கொஞ்ச வயதிலேயே பெற்ற தவப்பனை பறிகொடுத்து இழந்து போய்விட்டேன் இந்த வெள்ளைச்சாமி. இழந்தாலும் இந்த ஊர் சார்பாக, இந்த ஊருக்காக, இந்த ஒலிபெருக்கி நிலையத்துக்காக எமது நாயகன் அன்பு பாசத்துக்குரிய என வீடியோனா அந்த உலகமெங்கும் பரப்புறது யாரு? நம்ம அன்பு பாசத்துக்குரிய பேர் என்ன தெரியலையே, மாயாகுளம் மாதவன் அண்ணன் அவர்கள். சரி, மாயாகுளம் மாதவன். ஏன்னா ஒரு நடிகரை இப்படித்தான் செய்தார்கள் என்று உலகம் முற்றிலும் தமிழ்நாடு எங்கே வெளிநாட்டில் பரப்பக்கூடிய ஆடியோ வீடியோ அவருடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு சேரும் சிறப்புமாக செல்வாக்காக வாழ வேண்டும். அண்ணன் தம்பிகளாக வருஷத்துக்கு ஒரு நாள் சொந்த பந்தம் எல்லா தாய் பிள்ளையுமே இந்த திருவிழாவுக்கு தான் கூடுவாங்க. அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமே மச்சினெல்லாம். அதனால் முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக நீங்க வாழ வேண்டும் என்பதற்காக இந்த ஒலிபெருக்கி நிலையத்தோடு செல்வமா செல்வம் முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக நாங்கள் அன்போடு இணைந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒன்றாக அன்போடு இணைந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக முத்துக்கு முத்தாக தாயாரை பார்த்ததுண்டு தந்தை முகம் பார்த்ததில்லை தாலாட்டு கேட்டதம்பி தங்கம் என்ன வளர்ந்தவில்லை தாயாரை பார்த்ததில்லை தந்தை முகம் அறிந்ததில்லை தாலாட்டு கேட்கதென்று பாடல் அறிந்ததில்லை தாயாரை பார்த்ததுண்டு தந்தை முகம் பார்த்ததில்லை தாலாட்டு கேட்டதம்பி தங்கம் என்ன அறிந்ததில்லை தானாக படித்து வந்தால் தங்கம் என்ன வளர்ந்தவில்லை தானாக படித்து வந்தால் தங்கமே வளர்ந்த தம்பி தள்ளாடும் வயதிலே வாழுகின்றேன் உங்களை நம்பி முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக
அன்போடு இணைந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. அண்ணன் சொல்லும் வார்த்தை எல்லாம் அறிவிடாத பேதை உள்ளம். சொல்லும் வார்த்தையெல்லாம் வேத வேத தம்பி உள்ளம். அண்ணன் சொல்லும் வார்த்தை எல்லாம் வேதை என்று தம்பி உள்ளம். அன்னை என்ற வளர்ந்த உள்ளம் தெய்வம் என்ன காவல் கொள்ளும். அன்னை என்ற வளர்ந்த உள்ளம் தெய்வம் என்ன காவல் கொள்ளும். சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்தவில்லை. சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்தவில்லை. ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் குறவில்லை. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக. அன்போடு இணைந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. ராஜாக்கள் மாளிகையில் தானாத இன்பமடா. நாடுகால் மண்டபம் போல் நாங்கள் சொந்தமடா. இந்த ராஜாக்கள் மாளிகையில் தானாத இன்பமடா. நாடுகால் மண்டபம் போல் நாங்கள் சொந்தமடா. ரோஜாவின் இதழ்களைப் போல் மாறாத பாசமடா. சாவின் இதழ்களைப் போல் மாறாத பாசமடா. ரோஜாவின் இதழ்களைப் போல் மாறாத பாசமடா. 100 ஆண்டு காலம் வரை வாழுகின்றேன் உங்களிடம். முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக. அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக. அன்போடு இணைந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. முத்துக்கு முத்தாக. சீரும் சிறப்புமாக இந்த மண்ணிலே வாழ்ந்தாலும் என் நாட்டு மக்கள் நன்றாக இருக்க வேண்டும், ஊரார்கள் நன்றாக இருக்க வேண்டும், ஒயிலாட்டம் ஆட வேண்டும், நல்ல பேர் வாங்க வேண்டும் என்பதற்காக என் நண்பர்களை நிறைய பேர் அழைச்சிட்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு நண்பர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா ராஜா அண்ணா சும்மாவா? ஆமா. ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு நண்பர்கள்லாம் ஒயிலாட்டம் ஆடுறதுக்குன்னே வந்திருக்காங்க. ஓஹோ. அதனால நண்பர்கள் நிறைய இருக்காங்க, வருவாங்க, ஒயிலாட்டம் ஆடணும், அதெல்லாம் நீங்க பார்க்கணும். இருந்தாலும் 10 மாசம் சுமந்து பெத்தெடுத்த தாய். ஆமா. ஆனா அம்மா அப்பா இருக்கும்போது யாருக்குமே அந்த அருமை தெரியாது. ஆமா. அம்மா அப்பா இருக்கும்போது தெரியாது. உங்களுக்கு தாண்டா சொல்றேன், நீங்க எல்லாம் இளைஞர்கள். ஆனா நீ வளர்ற பிள்ளைய கல்வி படிப்பு கல்வி ஸ்தானம் நல்லா படிக்கணும். அதனால அம்மா அப்பா இருக்கும்போது அந்த அருமை தெரியாது. பெத்தெடுத்த தாய் தந்தை இல்லாத காலத்துல தான் அந்த அருமை தெரியுமா. அதனால அந்த பெத்தெடுத்த தாய்க்காக 10 மாசம் என்ன சுமந்து பெத்தெடுத்த அம்மா, அந்த அம்மாளை வணங்கி போற்றிவிட்டு கதைக்குவர்களா என்பதற்காக அம்மாளை வணங்கவா. 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மா, ஓம் பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. ஓரத்தத்தை எல்லாம் பாலா தந்து ஊட்டி வளர்த்த அம்மா, அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா. எறும்பு அண்டாம தூசி துப்பு சேராம தொப்புள் கொடி அறுத்தெடுத்த அம்மா, கண்ணுறக்கம் பாராம கஞ்சி தண்ணி இல்லாம பாலும் சோறு ஊட்டி வளர்த்த அம்மா, அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா. ஓ அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா. ஆராரிரோ 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 ஆரிராரிரோ ஆரிராரிரோ.
இந்த பகுதியில் இதுவரை இது போன்ற நாடகங்கள் நடைபெறாவிட்டாலும் இந்த நாடகத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் நாடக அமைப்பாளர் KR ராஜா அவர்களுக்கு புதுவயல் பூசாரி ரே சுப்பிரமணிய பூசாரி அவர்கள் ரூபாய் 100 அன்பளிப்பாக அளிக்கின்றார்கள். அன்பளிப்பு கொடுத்த பெருமைப்படுத்திய அன்பு இதயங்களுக்கு எங்களது இசைக்குழுவின் சார்பாக நன்றி கலந்த வணக்கம். அருமையான ஒரு சார்பாக ராஜா நாடக அமைப்பாளர் அண்ணன் அவர்களுக்கு ஆல்ரவுண்டர் மாஸ்டர் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதற்காக சீரும் சிறப்புமாக அன்பளித்த அன்பு ஐயா அவர்களுக்கு நன்றிகள் வணக்கம் தெரிவித்துக் கொண்டு நேரகாலம் ஆயிருச்சு, கரலி பூதி ஆயிருச்சு, போயே தீரணும் என்பதற்காக புறப்படுவோம் சீக்கிரமாக. அந்த நண்பர்களை வெள்ளச்சமி தேடி நல்ல